எழுத்தாளர் சீனா கணேசன் ஐயாவாடி. தத்துவ முத்துக்கள். தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்கள் பல கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய அதிபரானார். அவர் ஒரு சமயம் நகரில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு தன்னுடைய முதன்மை படை வீரர்களுடன் உணவருந்து சென்றிருந்தார். எல்லோரும் உணவுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள். அவருக்கு எதிர் திசையில் ஒருவர் அமர்ந்திருந்தார். நெல்சன் மண்டேலா அவர்கள் தனது படைவீரனை விட்டு அவரை அழைத்து வந்து தன்னோடு உணவு அருந்தும்படி கேட்டுக்கொண்டார். அவரும் அவரோடு வந்து உணவு அருந்தினார். அதன் பிறகு எல்லோரும் சென்று விட்டனர். அவரது படைவீரன் ஒருவர், அவர் நோய்வாய்ப்பட்டவர் போல் இருந்தார். அவர் உங்களோடு உணவருந்திய போது அவரது கைகள் எல்லாம் நடுங்கி கொண்டிருந்தன என்றார். அதற்கு நெல்சன் மண்டேலா, அது காரணமல்ல படைவீரனே, நான் சிறையில் இருந்தபோது என்னை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தியவன். நான் களைத்து போவேன். அப்போது குடிப்பதற்கு தண்ணி கேட்பேன். அவன் எனக்கு நேராக நின்று எனது தலையில் சிறுநீரை கழிப்பான். அவன் இப்போது என்னை அடையாளம் கண்டு கொண்டான். நான் அவனை பழிவாங்கி விடுவனோ என்று மன பயம் அவனுக்கு. அது என்னுடைய குணமல்ல. பழிவாங்குவது ஒரு தனி மனிதனையோ ஒரு நாட்டையோ ஒரு செம்மைப்படுத்தாது. சில நேரங்களில் சகிப்புத்தன்மை பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கும். இது அவருடைய வாழ்வின் அனுபவ உண்மையும் ஆகும். சகிப்புத்தன்மையையும் பொறுமை குணத்தையும் அனைவரும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.